குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இனிய காலை வணக்கம். இந்த ஆடியோவில் இந்த யூஎஸ் டேரிஃப் 50% நாளைக்கு இம்பேக்ட் ஆக போகுது நம்ம இந்திய பொருளாதாரத்தில். இதோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம இந்த ஆடியோவில் பார்க்கலாம். அமெரிக்கா விதித்துள்ள இந்த 50% டேரிஃபால் நாளைக்கு இந்திய பங்குச்சந்தை வந்து ஒரு ஹை வெலாட்டிலிட்டி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. எதுலன்னா நம்மளோட பொருளாதாரத்தோட பெரிய முதுகெலும்பாக இருக்கிற நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸு இதில் தான் அதிகமாக பாதிப்பு இருக்கலாம் அப்படின்னு தோணுது. யூஎஸ் டேரிஃப் அப்படின்னா என்னது? யூஎஸ் டேரிஃப்னால் நாம் இம்போர்ட் செய்யும் பொருளுக்கு வரி விதிக்கிறாங்க, ஓகேவா? அமெரிக்கா வந்து 50% டேரிஃபு விதிக்கிறதுனால இந்தியாவிலிருந்து மற்ற நாடுகளுக்கு, அதாவது அமெரிக்காவுக்கு இன்னும் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருள்கள் கிட்டத்தட்ட அதோட விலை இப்போ 100 ரூபான்னா அதோட டேரிஃபோட அந்த இம்போர்ட் வரியே வந்து 50 ரூபா கிட்ட வந்துடும். ஸோ அது பேர்டன் ஆகிடும், இம்போர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். இதனால் குளோபல் ட்ரேடிங்கில் வந்து ஒரு ப்ரெஷர் உருவாகும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது நடக்கும். இது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் செய்தியாக, சிக்னலாக அமையும். ஒரு இந்தியாவோட இந்த குளோபல் மார்க்கெட், உலக சந்தை மற்ற சந்தைகளோட வந்து லிங்கில் இருக்குது. ஸ்ட்ராங்கான ஒரு கணக்கில் நம்ம இந்திய மார்க்கெட் வந்து இருக்குது. யூஎஸ் டேரிஃப் டிசிஷனு, எஃப்ஐஐஸ் இவங்கெல்லாம் இந்த ஃப்ளோவை நேரடியாக பாதிக்கக்கூடிய வாய்ப்பு நாளைக்கு இருக்குது. அப்புறம் டாலர் ருப்பீஸ் எக்ஸ்சேஞ்சு ரேட்டிலும் சில மாற்றங்கள்லாம் வரலாம். ருப்பீஸ் ரொம்ப பலவீனமாக போயிடும். ருப்பீஸ் ரொம்ப பலவீனமாக போனால் ஐடி கம்பெனிக்கெல்லாம் ஷார்ட் டேர்முக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நம்ம ருப்பீஸ் இங்கே வீக்காக போச்சுன்னா டாலர் அங்கே உயரும். அப்போ டாலரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வேலை செய்யக்கூடிய சர்வீஸ் ஓரியன்டல் ஐடி செக்டர்ஸ் எல்லாம் நல்ல மேலே ஷார்ட் டேர்முக்கு லாபம் கிடைக்கும். ஆனால் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக தான் இருக்கும். அதனால் நிஃப்டி 50 சென்செக்ஸு ஓப்பனிங்லேயே ஒரு கேப் டவுன் இருக்க வாய்ப்புகள் அதிகம். இப்போ ஐடி அண்ட் ஃபார்மா இது வந்து எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் செக்டார்ஸு. இந்த 2 செக்டாருக்கும் இம்பேக்ட் வந்து அதிகம். அமெரிக்கா மார்க்கெட்டில் அதிகம் இருப்பதால் இந்த ஸ்டாக்ஸு செல்லிங் ப்ரெஷருக்கு வரும். இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ, இன்னும் பல ஐடி சர்வீசஸ் போன்றவையெல்லாம் நாளைக்கு ஃபஸ்ட்டு அந்த 12 ஹவர்ஸ்க்குள்ளே 12 PM அப்படின்னு சொல்கிறோம்ல, அதில் ஃபஸ்ட்டு ஹெவியாக ரியாக்ஷன் காட்டும். அதுக்கப்புறம் பேங்கிங் அண்டு ஃபினான்ஷியலில் எஃப்ஐஎஸ் அதிகமாக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த செக்டார் வந்து ஒரு பெரிய ஆட்டம் காணும். அவுட்ஃப்ளோ அதிகமானால் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிசி பேங்க்கு, கோட்டாக் பேங்க்கு போன்ற ஸ்டாக்கு ஹெவி வெலாட்டிலிட்டி இருக்கும். அப்புறம் எஃப்எம்சிஜி அண்டு ஆட்டோ, இது டொமஸ்டிக் டிமாண்டு. இந்த செக்டார் லோக்கல் கன்சம்ஷனுக்கு சார்ந்தது, அதனால் பேனிக் அதிகமாக வராது. ஹெச்யூஎல், ஐடிசி, மாருதி, டாடா மோட்டர்ஸ் போன்றவை அதிகப்படியான சப்போர்ட்டு கொடுக்கும். இந்த வரி விதிப்பால் இது உள்ளூர் தயாரிப்புகள், அதனால் இதில் அந்தளவுக்கு இம்பேக்ட் இருக்க வாய்ப்பு கம்மி. அப்புறம் மெட்டல் அண்டு எனர்ஜியில் குளோபல் டேரிஃப் இம்பேக்ட் மெட்டலுக்கு வரும். ஸ்டீலு, அலுமினியம் எக்ஸ்போர்ட் செய்யும் டாடா ஸ்டீலு, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் போன்றவை எல்லாமே நாளைக்கு ப்ரெஷரை சந்திக்கலாம். எனர்ஜி செக்டார் க்ரூட் ஆயில் மூமெண்ட்டையும் பார்த்தா அதுவும் அதே ரியாக்டாக தான் இருக்கும், ஒரே ப்ரெஷராக தான் இருக்கும். அப்போது
ஷார்ட் டேர்ம் அப்போ இந்த ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க என்ன பண்ணலான்னா, ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நாளைக்கு அதிக வெலாட்டிலிட்டி வரும்ன்றதுனால இன்ட்ராடேக்கு ஸ்டாப் லாஸு போட்டு ட்ரேட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லும்போது அவங்க அது அந்த நேரத்துக்கு பேனிக்காக தான் இருக்கும். பட் அந்த பேனிக்கெல்லாம் நம்ம கேர் பண்ணலாம், இக்னோர் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறது வந்து பண்ணி வச்சுருக்கிறது வந்து ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்ஸ், அது நல்ல ஃபண்டமெண்டல் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸு. ஸோ நம்ம அதை பற்றி இந்த டேரிஃபால் எந்த ஒரு கலக்கமும் அடைய வேணாம். ஆப்ஷன் ட்ரேடர் வந்து இந்த விக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது வெலாட்டிலிட்டி இண்டெக்ஸு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் ப்ரீமியமோட அமௌண்ட் வந்து ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இடத்துல அந்த ப்ரீமியம் அதிகமாக இருந்தால் அந்த ப்ரீமியத்துக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டோட ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும். பொதுவாக இதை ஒரு ஷார்ட்டாக சொல்லணுன்னா, நாளைக்கு சந்தையில் கேப் டவுன் ஓப்பனிங் ஹெவியாக இருக்கும். அது ஓப்பனிங் ஆன உடனேயும் அதோட ஏற்ற இறக்கம் வெலாட்டிலிட்டி நிச்சயமாக இருக்கும். எக்ஸ்போர்ட் ஸ்டாக்குக்கு அழுத்தம் அதிகமாக இருக்கும். ஆனால் லோக்கல் டிமாண்ட் செக்டார்களுக்கு சப்போர்ட், இந்த டேரிஃப் சப்போர்ட்டாக இருக்கும். இதுதான் யூஎஸ் டேரிஃப் 50% நாளைக்கு நம்ம பொருளாதாரத்தை இம்பேக்ட் ஆகும்போது ஏற்படக்கூடிய சாதகங்கள் பாதகங்கள். இந்த காணொளி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இதை ஒரு லைக் பண்ணுங்கள், இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக டெய்லியும் நடக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்ஸை அனலைஸை நான் என்னுடைய பிரேவ் ட்ரேடர் ஆவடி இந்த சேனலில் ஒரு நிஃப்டி 50, ஒரு சென்செக்ஸ், இதோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸு, அதோட சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ட் லெவலை ஒவ்வொரு நாளும் நான் இதில் சொல்கிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த 50% டேரிஃபால் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் பாதிப்பு அடையும் அப்படின்றத பற்றி ஈவினிங்கில் ஒரு ஆடியோ நான் போடலான்னு இருக்கேன். அதே மாதிரி இந்த 50% டேரிஃபால் எந்தெந்த செக்டாரெல்லாம் ஓரளவுக்கு நல்லா மேலே வரும் அப்படின்றத பற்றியும் நான் ஈவினிங்கில் ஒரு வீடியோ போட போகிறேன். அதையும் நீங்கள் கேட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.